தமிழுகெலாம் வந்து வாரத்துக்கு தமிழ்நாட்டு நீங்கள் தரவழி எங்கே இருக்கவங்க தான் அங்கே வந்து போராடினா தான் தமிழுகலாம், இல்லாட்டா தமிழுகலாம் இல்லை. தலைவர் இருக்காரா? அதை பற்றி எத்தனை பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நம்ப முடியாது. தீவிரவாதி இல்லைன்னு சொல்லி சிங்கள மினிஸ்டர் மாதிரியே சொல்கிறாங்க. அவனை மாதிரி வருவேன் இலங்கையில் இல்லை, உலகத்தில் இல்லை. அவன் ரொம்ப நேர்மையானவன். அந்த புலிக்கொடியோட நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க, அவங்களும் நல்லவங்க தான். ஆனால் இப்படி அந்த கட்சிக்காரங்களும் அங்கே கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. குடியுரிமை இல்லையா அவன்ட்டு. அப்படி குடியுரிமை கொடுத்தா எல்லாமே உண்டாயிரும். வாங்கி கொடுத்தா இன்னும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ சீமானு விஜய் பற்றி தான் அங்கால கதைப்பாங்க. மற்றவங்களெல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்குது. ரொம்ப விருப்பம் விஜயாண்டா. விஜய் படம் வேண்டாம் விரும்பி பார்ப்பாங்க. அப்போ அதால் நாம் அவர்கிட்ட வீடு பார்ப்போங்கன்னு சொல்லி ஒரு வண்டியை பிடிச்சிக்கிட்டு எல்லா இடம் போய் இதே வந்து பார்த்துட்டு இப்போ திருவான்மியூருக்கு தான் போகிறோம். அவர்கிட்ட இடத்த பார்த்துருவோம்ட்டு. வந்துட்டா நம்ம நாடு அந்த மாதிரியே வந்துடும். சூப்பராக வரணும். அவங்க வரணும் மட்டும் தான் இப்போ பேசிக்கிட்டு வந்துடும். வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நாம் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ரசிகர்கள்லாம் அவங்க நம்ம பொண்டாட்டி அவங்க எல்லாம் விஜய் ரசிகர் தான். இப்போ அவங்க வீடு பார்க்க வேண்டிய போனால் மாறிட்டாங்களா. இப்போ அங்கே போகிறோம், திருவான்மியூருக்கு போகிறோம். அங்கே அந்த ஏரியாவை பார்த்து அந்த கலத்தை பார்த்துட்டு வரேன்னு போகிறோம். போய் கண்டிப்பாக வரணும், ஜெயிக்கணும். ஓகே, தேங்க்ஸ். அங்கேருந்து வந்துனாங்க இப்படி எல்லா இடமும் பார்க்கன்னு சொல்லி. இவன் எங்களுக்கு பொண்ணுகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பம் விஜயாண்டா. விஜய் படம் வேண்டாம் விரும்பி பார்ப்பாங்க. அப்போ அதால் நாம் அவர்கிட்ட வீடு பார்ப்போங்கன்னு சொல்லி ஒரு வண்டியை பிடிச்சிக்கிட்டு எல்லா இடம் போய் இதே வந்து பார்த்துட்டு இப்போ திருவான்மியூருக்கு தான் போகிறோம். அவர்கிட்ட இடத்த பார்த்துருவோம்ட்டு. ஓகே, தேங்க்யூ. தமிழில் கதையெல்லாம் முடிஞ்சுது. எதுவும் தமிழுகெல்லாம் பண்ணுறது இல்லை. இனி இலங்கை தான். தமிழுகெல்லாம் வந்து வாரத்துக்கு தமிழ்நாட்டு நீங்கள் தரவழி எங்கே இருக்கவங்க தான் அங்கே வந்து போராடினா தான் தமிழுகலாம், இல்லாட்டா தமிழுகலாம் இல்லை. தலைவர் இருக்காரா? அதை பற்றி எத்தனை பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நம்ப முடியாது. அதை பார்த்துருக்கோம். தீவிரவாதி இல்லைன்னு சொல்லி சிங்கள மினிஸ்டர் மாதிரியே சொல்கிறாங்க. அவனை மாதிரி வருவேன் இலங்கையில் இல்லை, உலகத்தில் இல்லை. அவன் ரொம்ப நேர்மையானவன். நாம் ஒரு சிலர் தீவிரவாதின்னு சொல்லி பிரியோசனம் இல்லை தானே. அவனோட கட்சிக்காரனே சொல்கிறாங்க அவன் ரொம்ப நல்லவன் தான். அப்புறம் மற்றவன் சொல்லி என்ன பண்ணிடுறான், ஒன்றும் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லை. அவங்கள மாதிரி ஒருவன் நேர்மையானவன் இல்லை. அது நாங்களும் அங்கேயே பேசிடுறோம், சிங்களவங்களும் பேசிடுறாங்க. எங்களோட இனத்தை இருக்கிறாங்க, அவங்களும் நல்லவங்க தான். ஆனால் இப்படி அந்த கட்சிக்காரங்களும் அங்கே கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட இலங்கையிலேருந்து பார்ப்பாங்க. பார்த்து அவங்களையும் பார்க்கணும். எல்லாம் யூடியூப்ல எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பேசுகிறதெல்லாம் அங்கே சாத்தியப்படாது. அங்கே வித்தியாசம், இங்கே வித்தியாசம். ஆனால் அப்படி இல்லைன்றதால தான் இப்போ எங்களோட ரிலேஷன்காரரு இங்கே படிக்கிறாங்க காலேஜில். படித்து முடிய இன்னும் 6 மந்தால் திருப்பி ஊருக்கு போகணுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா இங்கே குடியுரிமை இல்லையா அவன்ட்டு. அப்படி குடியுரிமை கொடுத்தா எல்லாமே உண்டாயிரும். அது விஜய் சார் வரவட்டிக்கு பண்ணிடுவான்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாம். பேசுகிறாரு. ஆனால் அதை பற்றி வாங்கி கொடுத்தா இன்னும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ சீமானு விஜய் பற்றி தான் அங்கால கதைப்பாங்க. மற்றவங்களெல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்குது. இனி யார் என்ன வராங்களோ தெரியல. இப்படி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்ததுண்டா? போயர், ஒட்டர், சாலியர் எவரையாவது நீ பார்த்ததுண்டா? சொல், யாருக்காவது ஒருவனுக்கு உண்ணா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே. நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம், குறவருக்கு இடம், வண்ணாருக்கு இடம், குயவர் குடிக்கு இடம், முடிதிருத்திர மருத்துவர் குடிக்கு இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது. ஒரே ஒரு வீடுதான் அண்ணா இருக்கிறது என்றான். ஒரு வீடு, நீ ஒரு வீடு அல்ல, ஒட்டுமொத்த தமிழினமும் உன் கூட நிற்கிறது களத்தில் நில் என்று சொன்னேன். தோற்றேன், ஆனாலும் திமிரோட தோற்றேன். 2016 முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது 22 இடங்கள் ஆதி தமிழ் குடிகள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், தேவேந்திரருக்கும் பறையருக்கும் சேர்த்து 22 தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்று வரை பட்டியல் பிரிவிலே வைக்காதே. நாங்கள் பல்லர் அல்ல. பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல. நானும் பல்லன், நீனும் பல்லன், எல்லோரும் பல்லன். காரணம், நிலம் பள்ளமாக இருந்தது. பள்ளு என்றால் உழவு.
உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பல்லன். பலன் ஒரு பல்லு பாடல்கள் இருக்கிறது. முப்புடர் பல்லு என்று. பல்லென்றால் உழவு என்று பொருள். பல்லன் என்றால் உழவன் என்று பொருள். உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள். காரண பெயர் வல்லன், குடி பெயர் உழவன், வேளாளன். நானும் வேளாளன், நீனும் வேளாளன். அதனால்தான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர், வீரகோடி வேளாளர். அவர் தேவேந்திர குல வேளாளர். வேளாண்மை செய்கிறவன் வேளாளன். அறிவிக்க சொல்லி போராடினோம். பட்டியல் சமூகத்தில் எடு என்னை. தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை. இல்லை, அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை. சலுகை வேண்டாம். என் தேர்ந்த செருப்புக்கு சமம் வேண்டாம். எனக்கு வேண்டியது என் உரிமை. அப்ப என் உரிமை என்ன? என்னை ஏத்து. எதுல ஏத்து? பிசி எம்பிசில ஏத்து. பேக்வர்ட், மோஸ்ட் பேக்வர்ட்ல கொண்டு போ. இதுல 15 இருக்கா? 18ல 3 எடுத்து கொடுத்துட்டியா? மீதி கொண்டாந்து 5 வை. 20 ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டி. அந்த எஸ்டிக்கு கொடுத்துட்டு, எஸ்சி கொடுத்துட்டு, எல்லா பழங்குடி மக்கள் கொடுத்து, மீதி பறையர் தேவேந்திரன் நாங்கள் இருக்கோம். பிரி எங்களுக்கு குடிய எண்ணு. தேவேந்திரர் எவ்வளவு எண்ணு, எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிச்சு கொடுத்துரு. அவ்வளவுதானே. என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார்? இங்கே தமிழனின் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அல்ல. அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததனாலே அவன் பெருமைக்குரியவன். யாரு? புரட்சி பாவலர். நிமிர. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாம். நமக்கு வந்து சொல்லி கொடுப்பான், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் இது பண்ணி வச்சேன். பாரதேசி பயிலு. அது அப்புறம் கதை. அது தனி அது வேற சப்ஜெக்ட். இப்ப இதுக்கு வரும். இந்த நிலையில் தான் பெருமகனான் இந்த ஜேம்ஸ் பிரேமன் ஹரே 12 லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து கொடுக்குறேன். இதுல பல இடங்களை எல்லா பயிலும் ஆக்கிரமிச்சிட்டான். இதுல நுட்பமா ஒன்றை, இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும். கோச்சு கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு. அண்ணா இதை மட்டும் சொல்லிக்கிறேன்னா, இந்த பாருங்க, இந்த பஞ்சமர நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது ஐயா பெருமகனார் கருணாநிதி அவர்கள் போட்ட இதை பாருங்க. ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அதை குடிமனை பட்டா வழங்கிடணும். நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிடு ஆதி ஆந்திரர்களுக்கு. ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத, நில உரிமையை கொடுக்காத, குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விட்டுரு. ஏய், இதுக்கு எல்லாம் கிட்ட வாப்பா. இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா, அதை நான் தமிழ்ல படி சொல்றேன். எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில உனக்கு விளக்குன்ற மாதிரி இந்த குவார்டர்ஸை கட்டி எங்களுக்கு வாடகை விட்டு, ஏன் நிலம் எனக்கு உரிமையா இருக்கக்கூடாதுல்ல? என் நிலத்தை எடுத்த அயோக்கியப்ப எனக்கு வீடை கட்டி வாடகைக்கு விட்டுவிட்டு, ஏன்னா வாடகைக்கு வந்த பயலுக எங்களுக்கு வாடகைக்கு விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பாக்குறீங்க. விட்டு போயிடும் மட்டும் நினைக்காதீங்க. இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவது மீட்போம். இதற்காகவாவது அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம். இங்க சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சும்மா என்ன இந்த சாதிக்க